முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன குழந்தைங்க யாருமே ட்ரை பண்ண வேண்டாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்னென்னா இந்த ஒரு ஸ்டாப்லர் பாக்ஸில் எத்தனை ஸ்டாப்லர் பின்ஸ் இருக்குது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நானுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உங்கள் கூட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி சேனல் பர்சனாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப்லர் பாக்ஸில் வந்து எத்தனை ஸ்டாப்லர் பின்ஸ் இருக்குது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்டாப்பிள்ஸ்னு வந்து போட்டிருக்கு. அவ்வளோவுமே இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அண்டு இந்த ஸ்டாப்லர் இது தான் வச்சு பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு இதாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்லர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் 20 பின் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 20 பின்னுமே பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பின் மட்டும் எடுத்துகிட்டு நான் ஸ்டாப்லரில் பார்த்திங்கன்னா வந்து இது பண்ணிக்கிறேன். செட் பண்ணியாச்சு. இப்போ நான் இப்படி தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பின்னாக பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி எடுக்க போகிறேன். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி மொத்தம் 20 அண்ணா பார்த்திங்கன்னா இது பண்ண போகிறோம். ஸோ பொறுமையாக எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ 3 பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் இது பண்ணதை பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நான் வந்து கவுண்ட் பண்ணி ஓரமாக வச்சுக்கிறேன். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா நான் ஓரமாக பார்த்தீங்கன்னா ஒரு மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேஃபாக வச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பின் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் ஒரு இது பின்னில் பார்த்தீங்கன்னா 50 அண்ணா பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். அண்ட் இதே மாதிரி நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இது பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா 6வது பின் பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டுருக்கு. நான் மெதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணி அண்ட் அது பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக எண்ணி வச்சிட்ருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் இப்போ கவுண்ட் பண்ணுற வேலை தான் பார்த்தீங்கன்னா அது இருக்குன்னா ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று தான் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கவுண்ட் பண்ண முடியலங்கிறனால 10 பார்த்தீங்கன்னா நான் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒன்றா இருக்குது அப்படின்னு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து 1000 பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஒன்றே நீங்களாம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். ஸோ இது நீங்கள் இது பார்த்ததோட ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான். அண்ட் ரொம்ப பார்த்திங்கன்னா வந்து ஸோ அவ்வளோதான். சின்ன குழந்தைங்க யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதோட பார்த்திங்கன்னா வந்து ஓகே அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோவோட எண்டுக்கு பார்த்திங்கன்னா வந்துவிட்டோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பார்த்திங்கன்னா வந்து இருந்தது. ஸோ நானும் கூட பார்த்திங்கன்னா வந்து இருக்காது எதாவது கம்மியாக அட்லீஸ்ட் 1-2 வந்து இதாகவும் பார்த்தேன். பட் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து இருந்தது. அண்டு மொத்தம் இதில் பார்த்திங்கன்னா வந்து இங்கேயே போட்டிருக்காங்க 20x50 அப்படின்ட்டு. ஸோ நானும் அதே மாதிரி தான் பண்ணேன். அண்ட் 10 பார்த்திங்கன்னா வந்து எடுத்து வச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ இது நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தடவை பார்த்திங்கன்னா வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மறுபடியும் பார்த்திங்கன்னா இது பண்ணி கடைசியில் 10 வச்சு மூளை 3 வச்சேன், குழப்பிடுச்சு. அண்டு 10 வச்சு கடைசியில் பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ பார்த்திங்கன்னா வந்துருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து 1000 பார்த்திங்கன்னா வந்து இருந்தது. அண்டு என்ன சொல்கிறது, இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நான் நிறைய ரீல்ஸ் பார்த்தேன். ஸோ அவங்க யூடியூப் பிரதர்ஸ்னு அதை நினைக்கிறேன், சேனல் பேர் தெரியல. அண்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து லாக்டவுன் டைமில் வந்து இந்த அரிசி வந்து எண்ணுறது அண்டு
அப்புறம் வாட்டரில் எத்தனை ட்ராப்ஸ் இருக்குன்றது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதை அவங்க இப்போ பண்ணாங்க, ரொம்ப வைரலாகவும் போயிட்டு இருந்தது. சரி ஓகே, நம்ம ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோமே, நம்மளும் அதுவே பண்ணலாமான்னு யோசித்தேன். சரி வேண்டாம், அண்ட் இது பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணேன். அண்டு ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிடலாம். பட் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஒவ்வொன்றா உட்காந்து என்னென்னோ ஈஸியாக பார்த்திங்கன்னா நான் ஃபாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டேன் வீடியோவை. ஆனால் ரொம்ப கஷ்டம். ஸோ அவ்வளோதான் சொல்லிட்டு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ அண்டர் தன் பை ஃப்ரம் கிரியேட்டர் தமிழா. பை.